சிங்கிள் டீமோடு தான் நான் இருக்கேன். ட்ரெண்டிங் ஆனதுக்கப்புறம் அதை வந்து மிஸ்டேக்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. வீரமணி எப்படி சார் இருக்காரு? வீரமணி கொஞ்சம் வருத்தத்தில் தான் இருக்காப்புல. தலைமையில கையை வைக்கிறாரு. தலைமையில கையை வச்சிருந்தேன், அதெல்லாம் சொல்லி பேசி சமாளிச்சாச்சு சார். அவருக்கு ஆல்ரெடி கையை வைக்கிறதுக்கு காரணம் நீங்கள் தான். ஐயோ நான் இல்லை சார், அது அவராக தேடிக்கிட்டதே எங்களுக்கு தெரியாது. நிறையா யூடியூபர் வந்து மீம்ஸ் கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க மேலே எந்த ஒரு ஆக்ஷனும் ஏன் எடுக்காமல் இருக்கீங்க? சார் இப்போ நம்ம வீடியோஸ் எடுத்து போட்டு நம்மளை பற்றி தப்பாக பேசுகிற உடனே நம்ம காப்பிரைட் கொடுக்கலாம், ஒரு நிமிஷம் ஆகாது. கொடுத்தா அவங்க சேனல் பிளாக் ஆகிடும். நாங்கள் அதை பண்ணல சார். வளர விட மாட்டாங்க சார், அதுக்காக தான் எத்தனமோ. இல்லை அப்படிலாம் கிடையாது. அது வளர விட மாட்டாங்கன்னா நம்ம தான் வளர்ந்தாகணும். கண்டிப்பாக வந்து நம்ம ஃபேமிலியே பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பாடுக்கே வழி இல்லாதவங்க தான். நம்ம சொந்தக்காரங்களே வந்து நமக்குலாம் ஹெல்ப் பண்ணது கிடையாது. ஓகே, பார்ட் 4 எடிட்டிங் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக பார்ட் 4 வரும், கண்டிப்பாக வரும். பார்ட் 50 வரைக்கும் எடுக்கலான்னு இருக்கேன். எங்களோட ஃபேமிலியில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. இல்லை பிரதர், ஃபேமிலியில் கூப்பிட்டு பேசினாங்க தான். இப்போ பொண்ணு இப்படி ஆகிட்டாங்களே, என்ன பண்ணுறீங்கன்னு கேள்வி கேட்டு தான் இருக்காங்க. எங்களால் என்ன பதில்னு சொல்கிறதுன்னு தெரியல. ஃபேமிலிக்கு சேர்த்து வைக்க போகிறீங்களா இல்லை நீங்கள்? அதே மாதிரி கமெண்ட்டில் நிறைய பேர் திட்டினீங்க, ஒரு பொண்ணோட வாழ்க்கை என்ன வருது, நிறைய பேர் ப்ராங்க் பண்ணுறீங்க இல்லையா, ரோட்டில் போகிறோம் ஏதோ ஒரு மனசு கஷ்டத்தில் போயிட்டு இருப்பான், அவனையே ப்ராங்க் பண்ணுறீங்கன்னு கேட்குறீங்க. யாரையுமே கஷ்டப்படுத்தலைங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நான் இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்களா, சிங்கிள் டீமோடு தான் நான் இருக்கேன். ஹீட்டாக தானம்மா? எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்குமா. 4 நாளாக இந்த பக்கம் தான் பார்த்துட்டு இருக்கேன். உன்னை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, அதான் நீ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்துட்டோம். இது மாதிரி யாரும் லவ் பண்ணல? இல்லை, யாரும் பண்ணல. எனக்கு லவ்வே பிடிக்காது. இங்கே பாருமா, இப்போ பாரு என் ப்ரொபோசலை. லவ் யூ பேபி, லவ் யூ டி. சிஓ ப்ளஸ் ஸ்ரீ வசந்த் சார் இவங்க 2 பேரும் வந்திருக்காங்க. அவங்ககிட்ட நிறையா கொஷின் நான் கேட்க போகிறேன். ஸோ வாங்க ப்ரோக்ராமுக்குள்ளே போகலாம். வணக்கம் வசந்த் சார். வணக்கம் சார். ஒன்றும் இல்லை, ஓகே சார். அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிக்கிறேன். சப்ஸ்கிரைபர் நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி நண்பர்கள் எல்லாருக்குமே என்னோடய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேங்க. யூடியூப் சேனல்லேருந்து நிறைய சேனல் வந்து கூப்பிட்ருக்காங்க. நம்ம சார் கூப்பிட்ருக்காப்புல இன்டர்வியூ கொடுக்க தான் வந்திருக்கோம். சார் உங்களுக்கு என்ன கொஸ்டின் மாதிரி எங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இப்போ நிறையா கொஸ்டின் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். கேளுங்க. நீங்கள் எல்லா யூடியூப்ரும் நிறையா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ உங்களை வச்சு மீம்ஸ் பயங்கரமாக கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தான் இப்போ இன்றைக்கி வந்து நான் கொஸ்டினாக உங்கள்கிட்ட கேட்க போகிறேன். ஆமாம். இல்லை, நல்ல விதமாகவும் பண்ணிட்டு இருக்காங்க, கெட்ட விதமாக பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் கெட்ட விதமாக பண்ணதான் நிறையா ஷேர் ஆகிட்டு இருக்கு. நல்ல விதமாக பண்ணது எதுவுமே ஷேர் ஆகாது. ஓகே, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சார், மக்கள் எப்படி வேணால் ஷேர் பண்ணுறேன் சார், அதை பற்றி எங்களுக்கு கவலையே கிடையாது. ஃபஸ்ட்டு உங்களை பற்றி இப்போ சொல்லுங்கள் சார். என்னை பற்றி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சார், நான் வந்து ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். ஓகே. தோரம்பருப்பு மில்ல மேனேஜராக இருக்கிறேன். ஒன்றும் இல்லை, இதெல்லாம் பார்ட் டைம் தான். யூடியூப்லாம் பார்ட் டைமாக தான் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே. எல்லாமே பார்ட் டைம் தான் சார். இப்போ மக்கள் இப்போ என்ன சொல்கிறாங்க, நான் பண்ணுறதெல்லாம் தப்புன்னு சொல்கிறாங்களா? லவ் ப்ரொபோசல் பண்ணேன், ரொம்ப தப்புன்னு சொல்கிறாங்க. ஓகே சார், தப்புன்னு சொல்கிறவங்க சொல்லிட்டு போட்டு சார். ஆனால் சிரிக்கிறாங்கல்ல, ஃபேக் வீடியோன்னு சொல்கிறாங்க. ஃபேக் இருந்தாலும் பரவாயில்ல சார், நீங்கள் சிரிக்கிறீங்களா, எங்களுக்கு அது போதும். மச்சி அப்படிங்கிற நேம் யார் வந்து செலக்ட் பண்ணாங்க? தம்பி சிஓ ரெயின்சன், இவர் தான் டைரக்டர், இவர் தான் செலக்ட் பண்ணார். ஓகே. எப்படி இந்த மாதிரி ஐடியா வந்துச்சுங்க? ஆக்சுவலாக வந்து ஏற்கனவே நாங்கள் ஒரு சேனல் வச்சுருந்தோம். அதுக்கு வந்து மக்கள்கிட்ட வரவேற்பு இல்லை. காரணம் கண்டென்ட்ஸ். அந்த கண்டென்ட்ஸ் வந்து மக்களுக்கு வந்து வரவேற்பு இல்லை. அது வந்து பிடிக்கல அப்படின்றது தான் எங்களோட மைண்ட் செட்டு. சரி, ஓகே, அந்த சேனல் வேண்டாம், புதுசாக ஒரு சேனல் வைப்போம். ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க, அந்த சேனல் ஏதோ ப்ராப்ளமாக இருக்குடா, புதுசாக ஏதோ சேனல் ஆரம்பியே, அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும், கொஞ்சம் ப்ரொமோட் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சிங்கிள் டீ அப்படின்னு ஆரம்பித்தேன். நம்ம பசங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்ட்டையுமே கலந்து யோசிச்சு தான் பண்ணேன், நானாக முடிவு எடுக்கல. சிங்கிள் டீன்னு சொன்னேன். சரி, ஓகே, வைடா பேசிக்கலாம். எடிட்டர் நான் தான். கேமராமேன் நான் தான். டோட்டலாக நீங்கள் தான். நான் ஒன்லி ப்ராங்க் பண்ணி கொண்டாட்டி அடிவாங்க கொடுத்துட்டு வெளியே வந்துடுது. பட் எல்லாமே இவர் தான் பார்த்துக்கிறாரு. ஷூட் போனோம்னா இவர் வந்து ப்ராங்க் பண்ணிவிட்டு ஆளுங்களை ப்ராங்க் பண்ணிட்டு அவர் கிளம்பிடுவார், வேலைக்கு கிளம்பிடுவார். மற்ற எல்லாம் ஃபுட்டேஜ் எடுத்து காப்பி பண்ணி எடிட்டிங் பண்ணி கேரக்ட் பண்ணுறது எல்லாமே நான் தான். அப்லோட் வரைக்கும் எல்லா ஒர்க்கும் நானே தான் பார்த்துக்குவேன். அவருக்கு எந்த சிரமமும் கொடுக்கறது கிடையாது. அவர் வந்து ஒர்க்குக்கு போயிட்டு வீட்டை பார்த்துக்குவார். நாம் அப்படி கிடையாது. ஒர்க்கு பார்த்துட்டு நம்ம இதையும் கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்றத நான் இந்த வேலையை மொத்தமாக செய்கிறது. நான் வந்து டாக்ஸி டிரைவராக இருக்கேன். ஆக்சுவலாக என் ஃப்ரெண்டு கௌதம் நானும் வந்துட்டு பார்ட்னர்ஷிப் போட்டு கார் ஓட்டிகிட்ருக்கோம். அவனும் வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டான், சேனல் கொஞ்சம் பாரு அப்படின்னு சொல்லியிருக்கான். அதுக்கேற்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக ஒரு வேலைக்கு போனோம் அப்படின்னா கம்ஃபர்டபுள் தரமாட்டாங்க. ஒரு வேலைக்கு போனால் என்ன நீ லீவ் போட்டுட்ருக்க, ஒழுங்காக வேலைக்கு வரமாட்டியா அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் என் ஃப்ரெண்ட் அப்படி கிடையாது. ஒர்க்கு பாரு, அதுதான் உனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணுற ஒரே ஆள் என் ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாருமே. அதில் அவனும் ஒருத்தன். நீங்கள் ஷார்ட் ஃபிலிம் தான் எடுத்தீங்க, அது அந்த அளவுக்கு ரீச் ஆகல. கண்டிப்பாக மீம்ஸ் கிரியேட் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம்லாம் எடுத்திருந்தாங்க, அதனால ரீச் ஆகாதனால ஷோக்குள்ளே வந்துட்டாங்க. அதுதான் மக்களுக்கு என்ன தேவை, மீடியாவை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு என்ன தேவைன்றதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அது மாதிரியான கண்டென்ட்ஸ் போடும்போது வரவேற்பு அதிகமாகவே இருக்கும். ப்ராங்க்ன்றது ஒரு 50% வந்து மைனஸாக எதிர்பார்த்தாலுமே மேக்ஸிமம் வந்து விரும்புகிறாங்க. அதுதான் வேணும். மக்களுக்கு வந்து ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை காட்டுவோமே அப்படின்றது தான்.
ஒரு லைவ் கேப்சர் பண்ணி ரியலாக நடக்கிறத லைவ் கேப்சர் பண்ணி மக்களுக்கு போட்டு காட்டினா அது எப்படி இருக்கும் ரெஸ்பான்ஸு அப்படின்றதுனால தான் நான் அப்படி பண்ணது. கேமரா ஆஃப் பண்ண வேணாம்னு சொன்னது நான் தான். ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க, ஐயோ என்ன சண்டே போயிட்டுருக்குது, கேமரா ஆஃப் பண்ணி உள்ளே வாங்கயா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை கேமரா வந்து ஆஃப் பண்ண வேணாம், என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போமே. வீரமணி ரியாக்ஷன்லாம் பரவ சூப்பராக இருக்குது, காமெடியாக இருக்குது. அப்படியே ட்ரெண்டிங் ஆனதுக்கப்புறம் அதை வந்து மிஸ்டேக்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து படம் ரேஞ்சுக்கு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சீரியல் ரேஞ்சுக்கு வந்து அதை மிஸ்டேக் கண்டுபிடிக்கிறது அந்த மாதிரி. நான் வந்து என்ன நினச்சேன், ஃபன்னாக தான் கொடுக்கணும் மக்களுக்கு, நல்லா என்டர்டைன்மெண்ட் பண்ணுறாங்க, நல்லா சிரிக்கிறாங்களா அது மட்டும்தான் பார்ப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து மிஸ்டேக்ஸ் கண்டுபிடிச்சி நம்மளையே திருப்பி அடிப்பாங்க அப்படின்றது நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயம். இங்கே வளர விட மாட்டாங்க சார், அதுக்காக தான் எத்தனமோ. இல்லை அப்படிலாம் கிடையாது. அது வளர விட மாட்டாங்கன்னா நம்ம தான் வளர்ந்தாகணும். கண்டிப்பாக வந்து நம்ம ஃபேமிலியே பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பாடுக்கே வழி இல்லாதவங்க தான். நம்ம சொந்தக்காரங்களே வந்து நமக்குலாம் ஹெல்ப் பண்ணது கிடையாது. அதே மாதிரி தான் இதுவும் நம்ம அப்படி தான் பெருசாக எடுத்துக்கிறது கிடையாது. என்ன தான் நம்மளை ட்ரோல் பண்ணாலுமே அவங்க வந்து நல்லா இருக்கணும். கீழே கூட பாருங்கள், யூடியூப் ரிவ்யூவர் நண்பர்களுக்கு தான் நான் தான் டைப் பண்ணேன், டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் நான் தான் டைப் பண்ணேன். ஓகே, பார்ட் 4 எடிட்டிங் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக பார்ட் 4 வரும், கண்டிப்பாக வரும். அதோட எண்டிங் முடிஞ்சதுங்களா, இன்னும் கண்டினியூஸ்? அது சஸ்பென்ஸ். பார்ட் 50 வரைக்கும் எடுக்கலான்னு இருக்கேன். சீரியல் மாதிரி இல்லை, சீரியல்னா அதை வச்சுங்களேன். சந்தோஷப்படுறாங்கன்னா எத்தனை பார்ட் வேணாலும் எடுக்கலாம் சார். ஆனால் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க, தப்பு கிடையாது. பட் சிரிக்கிறீங்கல்ல, அது எங்களுக்கு போதும். ஏதாவது ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா இப்போ சிங்கிள் டீம் வச்சு தான் பயங்கர ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குது. அதுவும் மீம்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு சொல்லவே தேவையில்ல, வேற லெவலில் வச்சு செய்கிறாங்க. நம்ம வீரமணியும் நம்ம வசந்தியும் வச்சு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு வகையில் வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயந்தான். தமிழ்நாட்டு மக்கள் அவங்க ஃபேஸ் தெரிஞ்சிருக்கிறதுன்னு ரொம்ப சந்தோஷம். யாரோட ஃபேஸையும் அவ்வளோ சீக்கிரத்தில் எடுத்து மீமில் போட மாட்டாங்க. மீம் தலைவன் வடிவேல் சார் மட்டும்தான். அவர் ஃபேஸ் வச்சு போட்ட மீமில் நம்ம அண்ணன் நம்ம ஃப்ரெண்டு இது போடுவாங்கன்னு சத்தியமே நினச்சே பார்க்கல. அந்தளவுக்கு ரொம்ப மிகப்பெரிய விஷயம் இதெல்லாம். நானே நிறைய மீம்ஸ் கிரியேட்லாம் பார்த்துருக்கேன், பயங்கர காமெடியாக இருக்குது. வடிவேலு கூட அந்த அளவுக்கு மீம்ஸ் கிரியேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு நம்ம வசந்துக்கும் நம்ம வீரமணிக்கும் பயங்கரமாக இல்லை அது வருத்தப்படுற விஷயமே கிடையாது. ஆனால் மீம்ஸ் கிரியேட்டர்ஸ் அவ்வளோ காமெடியாக கிரியேட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம், சூப்பராக இருந்துச்சு. நிஜமா எல்லா மீம் கிரியேட்டர்ஸ்க்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வீரமணி பிராங்க் பண்ணிக்கலாம். ஆமாம், ஃபஸ்ட்டு வந்து வீரமணி தான் பிராங்க் பண்ணோம். ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் அவர். டைரக்ட் கான்டாக்ட் கிடையவே கிடையாது. வீரமணி யாருன்னே எங்களுக்கு தெரியாது, யாருன்னே தெரியாது சுத்தமாக. ஓகே, ஃபர்ஸ்ட் அவரை பிராங்க் பண்ண பிறகு அப்புறம் அவங்க மாமா பொண்ணு வந்து அதாவது ஃபஸ்ட்டு வந்து வனிதா பிராங்க்கில் வந்து அவர் பிராங்க் பண்ணியிருப்போம். வனிதா யாருன்னு தெரியுமா அப்படின்னு பிராங்க் பண்ணியிருப்போம். செகண்டரியாக வந்து பார்த்தீங்கன்னா கேர்ள் லவ் ப்ரப்போசல் பிராங்க்கில் வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த பிரச்சனை எங்கள் ஏரியாவில் வந்து பிரச்சனை பண்ணுறேன்னு சொல்லிட்டு கூட்டம் வருவாங்க. அப்போ அந்த கேங்கில் வீரமணி சேர்ந்துடுவார். அன்றைக்கி நீ தானே என்னை வேட்டி அவுத்து விட்டுவேன், லுங்கி அவுத்து விட்டுவேன், மறுபடியும் வந்து இந்த ஏரியாவில் பார்க்கவே கூடாதுன்னு நீ சொன்னல, மறுபடியும் பிராங்க் பண்ணிகிட்டு இருக்கியா நீ அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணவர் வீரமணி. சரிங்களா, அப்படி பிரச்சனை பண்ணி அதுக்கப்புறம் காம்ப்ரமைஸ் ஆகிட்டாங்க. அந்த ஃபுட்டேஜெலாம் நீங்கள் பார்த்தாலே தெரியும். லாஸ்ட்டில் வந்து காம்ப்ரமைஸ் ஆகிறது எல்லாமே தெரியும் உங்களுக்கும். சரிங்களா, அதுக்கப்புறம் வந்து இவர் தனியாக கேட்டுக்கிட்டார். தனியாக வந்து எங்கள் அத்தை விட்டு பொண்ணு இருக்குது, அதை ப்ராங்க் பண்ணுங்க, அப்போ தான் நானும் வந்து வீடியோக்குள்ளே வருவேன், நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு. அவர் உண்மையிலே என்ன சொன்னார் அப்படின்னா, என் அத்தை பொண்ணை வந்து நான் லவ் பண்ணுறேங்க, அவங்க எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுறது எனக்கு தெரியல, நீங்கள் பண்ணுறது மூலமாக அவங்கள அவாய்ட் பண்ணிட்டு இல்லை எனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்கான் அப்படின்னு சொல்லுவான், நான் எதிர்பார்ப்பேன் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் இப்படி மைனஸ் ஆகும் அப்படின்றது யாருக்கும் தெரியாது. நிஜமா உங்களை லவ் பண்ணுறேன் அப்படின்னு அந்த பொண்ணு வந்து சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்லுங்கன்னா, நான் ஒரு மிடில் கிளாஸ் பையனாக இருக்கேன், அதனால வந்து அந்த பொண்ணு என்னை அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டா அப்படின்னு நீங்கள் சொல்லியிருப்பீங்க. உண்மை தானே சொல்லியிருக்கேன். நான் யாரையும் ஏமாற்றணும்னு நான் நினைக்கலையே. நான் ஏமாற்றி கட்டிக்கணும் கல்யாணம் பண்ணி நான் சொல்லவே இல்லை. நான் மிடில் கிளாஸ் தான், அதில் வந்து நான் லவ் ஃபெயிலியர்னு சொன்னேன். எல்லாமே உண்மை தான், யாரும் ஏமாத்தணுங்கிற எண்ணம் கிடையவே கிடையாது. இதுக்கெல்லாம் ஓகேவானு கேட்டால் அப்பயே அந்த பொண்ணு ஓகே தான் சொல்லிச்சு. அதுக்கு ஏமாதிரி ஒரு அன்பு அடிச்சு இல்லை நான் பேசின விதம் அது பிடிச்சி போச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனால் இப்படி ஆகி இது இவ்வளோ பெரிய விஷயம், மக்கள் தமிழ்நாடு மக்கள் கேரளா வரைக்கும் போய் எங்கெங்கேயோ போய் பெரிய இஷ்யூ ஆகி போயிடுச்சு. கமெண்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை ஏமாத்திராதீங்க, கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க, ரெக்வஸ்ட்டாக நிறைய பேர் கேட்குறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இல்லை சொல்கிறாங்க பிரதர், இது எனக்கே ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. இல்லை அதுக்கான பதில் வந்து ஃப்யூச்சரில் நம்ம வீடியோலேயே வரும். ஸோ இப்போ எப்படி போயிட்டுருக்கு? என்ன பிரதர் எப்படி போயிட்டுருக்குன்னா, லவ் எங்கெங்க பண்ண ஏங்க ஒரு ப்ராங்குக்கு தான் நாங்கள் வந்தேன். நீங்கள் அந்த பொண்ணை இன்னும் கன்ஃபார்மாக எல்லாம் பாட் இல்லை சார், உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ராங்க் கான் ராங்.
சரிங்களா. பிராங்க் வந்து தவறான முறையில் போயிடுச்சு. ஓகே. அதை நம்ம எப்படி சரி செய்யணுன்றதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னமும் அந்த போல பார்ட் 1லயே நீங்க தான் வேணும் அப்படிங்கிறாங்க, பார்ட் 2லயே நீங்க தான் வேணும் அப்படிங்கிறாங்க, பார்ட் 3லயும் நீங்க தான் வேணும் அப்படிங்கிறாங்க, பார்ட் 4 பார்த்தா தான் ஃபைனல் என்ன அப்படிங்கிறது தெரியும். ஸோ இது அதான் எப்படி போயிட்டு இருக்குன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். நீங்கள் அது வந்து சஸ்பென்ஸ் தான் ஆக்சுவலாக, இதை வந்து சொல்கிறதுக்கு இல்லை. அதே மாதிரி கமெண்ட்டில் நிறைய பேர் திட்டிங்க, ஒரு பொண்ணோட வாழ்க்கை என்ன வருது, நிறைய பேர் ப்ராங்க் பண்ணுறீங்க இல்லையா, ரோட்டில் போகிறோம் ஏதோ ஒரு மனசு கஷ்டத்தில் போயிட்டு இருப்பான், அவனையே ப்ராங்க் பண்ணுறீங்கன்னு கேட்குறீங்க. யாரையுமே கஷ்டப்படுத்தலைங்க, நாங்கள் ப்ராங்க் பண்ணுறதா ஒத்துக்கிறோம். அவங்ககிட்ட அனுமதி இல்லாமல் நாங்கள் எந்த முடிவும் போடுறது இல்லையே, எல்லாம் தப்பாக தான் நினச்சிட்டு இருக்கீங்க. அதான் சார், என் மக்கள்கிட்ட நான் சொல்லி விரும்புகிறேன், அவங்க அனுமதி இல்லாமல் நாங்கள் ப்ராங்க் ஷோ போடுறதே கிடையாது. எவ்வளோ அடி வாங்கி எவ்வளோ நாங்கள் பார்த்துருக்குல சார், இது வந்து ஒருத்தர் ப்ராங்க் பண்ணீங்க அப்படின்னா நாங்கள் யூடியூப் சேனல் அப்டேட் பண்ணிக்கலாமா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஓகே சொன்னால் தான் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. அதையும் வந்து லைவாக நீங்கள் காட்டியிருக்கீங்க. அதாவது யூடியூப் சேனலில் எல்லாத்தையும் வந்து லாஸ்ட் எண்டில் காட்டியிருக்கீங்க. ஆக்சுவலாக வந்து ப்ராங்க் பண்ண ஆளே வந்துட்டு பர்மிஷன் கொடுத்துட்டாரு, ஓகேன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து அவர் வீடியோ போட்டு அவரே பார்க்கும்போது அவரே ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க, ஓகே ப்ரோ ஃபர்ஸ்ட் நான் டென்ஷன் ஆகிட்டேன், ஆனால் இந்த வீடியோ வந்து நல்லா ஃபேமஸ் ஆகிடுச்சு, ரொம்ப நன்றி ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் அதான் நிறைய பேர் தேங்க்ஸ் பண்ணாங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் நீங்கள் 2 ப்ரொபோஸ் இல்லை பிரதர், ரைட்டு தான். அதில் ஏதோ ஒரு 1 லட்சம் 2 லட்சம் தான் பார்த்துட்டு இருந்தாங்க, அந்த மாதிரி தான் போகும்னு நினச்சோம். சரி. பட் இது மில்லியன் கணக்கில் போகணும்னு எங்களுக்கே தெரியாது. தெரிஞ்ச இந்த வீடியோ நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்க மாட்டோம். இது மூலியமாக ஏகப்பட்ட ப்ரெஷர் எங்களுக்கு. அது எங்களோட ஃபேமிலியில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்களா? இல்லை பிரதர், ஃபேமிலியில் கூப்பிட்டு பேசினாங்க தான், இப்போ பொண்ணு இப்படி ஆகிட்டாங்களே என்ன பண்ணுறீங்கன்னு கேள்வி கேட்டு தான் இருக்காங்க. எங்களால் என்ன பதில்னு சொல்கிறதுன்னு தெரியல. பட் வீரமணிகிட்ட சொன்னோம், உன்னோட அத்தை பொண்ணு தான் நீ தானே விரும்புகிற, கொஞ்சம் பார்த்து நீ எதை பார்த்து பைசல் பண்ண போனோம். வீரமணிக்கு சேர்த்து வைக்க போகிறீங்களா இல்லை நீங்கள்? அது வீரமணி நான் கேட்குறது என்ன அப்படின்னா, எல்லாத்தோட தாட்டு எப்படின்னா, வீரமணிக்கு சேர்த்து வைக்க போகிறாங்களா இல்லை நம்ம வசந்தகோட ஸ்ரீவசந்தகோட வந்து சேர போகிறாங்களா அப்படிங்கிறது தான் எல்லாத்தோட கேள்வியாக இருக்குது. உண்மையிலே வந்து தமிழக மக்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் காத்துட்டு இருக்கு. கண்டிப்பாக அவங்க நினைக்கிறது தான் நடக்கும். உண்மையில் அவங்க என்ன நினைச்சிட்டு நான் சொல்ல மாட்டாங்க. ஓகே, அவங்க நினைக்கிறது தான் நடக்கும். அது வரும்போது பார்த்துங்க என்ன நடக்கும். யூடியூபர் வந்து மீம்ஸ் கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க மேலே எந்த ஒரு ஆக்ஷனும் ஏன் எடுக்காமல் இருக்கீங்க சார்? இப்போ நம்ம வீடியோஸ் எடுத்து போட்டு நம்மளை பற்றி தப்பாக பேசுகிறவங்க நம்ம காப்பிரைட் கொடுக்கலாம், 1 நிமிஷம் ஆகாது. கொடுத்தா அவங்க சேனல் பிளாக் ஆகிடும். நாங்கள் அதை பண்ணல சார். கண்டிப்பாக அந்த மாதிரி நாங்கள் பண்ணல. அவங்க சந்தோஷமாக வளர்ந்துட்டு போட்டோம். அவங்க சேனல் வச்சுருக்காங்க, நம்மளை பற்றி தப்பாக பேசியது அவங்க வளர்ந்துட்டு. நிறைய பேர் உங்களை மீம்ஸ் கிரியேட் பண்ணுறாங்களா, தப்பாகவும் சொல்கிறாங்க நல்ல விதமாகவும் சொல்கிறாங்க. அது வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது சார்? நம்மளாம் மனுஷங்க சார். ஓகே. ஒருத்தனை வந்து தப்பாகவும் பேசுவோம், நல்லா பேசுகிறத விட தப்பாக தான் பேசுவோம். பேசிட்டு தான் போட்டோம், பேசிட்டுமே சார். நம்ம என்ன சார், நல்லா கற்றுக்கூட்டி சின்ன பசங்க பேசிட்டு போட்டோம். பாசிட்டிவோட நெகட்டிவ் தான் இருக்குது. நெகட்டிவ் தான் அதிகமாக இருக்குது சார். நெகட்டிவில் தான் இப்போ நாங்கள் வளர்ந்துருக்கோம். அதான் உண்மை. நெகட்டிவ் தான், அதான் உண்மை சார். சரி, எப்படி இந்த 8 மாதத்தில் எப்படி இந்த மாதிரி இவ்வளோ பெரிய வளர்ச்சி காரணம் மக்கள் மட்டும்தான் சார். பார்ட் 3ல பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிளாக் வந்து 12:30 மணிக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க அந்த ஷூட்டு. ஓகே. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு வரும். அந்த கட்டுக்கு அப்புறம் ஒரு 1:30 மணி அப்படின்ட்டு வரும். ஆமாம். ஸோ அதுக்கு என்ன, அந்த இடைப்பட்ட கேப்பில் என்ன நடந்தது? அதில் மீம்ஸ் கிரியேட்டர் சொல்லியிருந்தாங்க எல்லாம் லஞ்ச் டைமுக்கு போயிட்டு வந்திருப்பாங்க, எல்லாம் சாப்பிட்டு வந்திருப்பாங்க. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் லேட் ஆகும் அடுத்த பாட்டு எடுக்கிறதுக்கு. அந்த கிளாக் வந்து ரவுண்ட் போட்டே காட்டியிருக்காங்க. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அவர் அப்பா வந்து தகாத வார்த்தைகள் அதிகமாக பேசியிருக்காரு, ஜாதியை பற்றி பேசியிருக்காரு, நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. சரிங்களா? இதே மற்ற விவரம் தெரியாத ஆளாக இருந்தால் கண்டிப்பாக அது எல்லாமே போட்டிருப்பாங்க. நாம் வந்து சினிமாவில் இருக்கோம், நமக்கு வந்து சென்சார் என்னன்னு தெரியும். நம்ம எதெல்லாம் கட் பண்ணணும், எதெல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணணும்னு நமக்கு தெரியும். அங்கே வந்து கான்வர்சேஷனே பார்த்தீங்கன்னா 4 ஹவர்ஸ் போயிருக்கு. ஓகே, 4 ஹவர்ஸ் போயிருக்கு. நம்ம 4 ஹவர்ஸும் ஷூட் பண்ணி வீடியோ போட முடியுமா? நீங்களே சொல்லுங்கள். அந்த நடந்த விஷயங்களை பச்சையாக கெட்ட வார்த்தை திட்டினதை போட்டிருந்தா நம்ம நல்லவன். வீரமணியை அதெல்லாம் கட் பண்ணனால நம்ம கெட்டவன் ஆகிட்டோம். அடி அடிச்சிட்டார், வீரமணியை சப்புன்னு அடிச்சிட்டார். அதெல்லாம் போட முடியுமா? வன்முறையாக இருக்கும் வீடியோ, வந்து வன்முறையாக இருக்கும், ரொம்ப வன்முறையாக இருக்கும் வீடியோ. வீரமணிக்கு காது மேலே விழுந்துச்சு. அதெல்லாம் பார்த்தீங்களா நீங்கள்? அதெல்லாம் வந்து சரி வேண்டாம், அதெல்லாம் போடக்கூடாது. அவன் அப்பாவை போய் தடுத்து நிறுத்துறேன் நான். கொஞ்சம் காமாவுங்க, கொஞ்சம் பேசி தீர்த்துக்கலாம், காம்ப்ரமைஸ் தான். கேமரா வைக்கவே வரல, கேமரா ஆஃப் பண்ணுறான்னு சொல்லியிருப்பாங்க. புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் கேமரா எடுத்துட்டு போவீங்க. அதை இன்னொரு கொஸ்டின் இருக்கு, என்ன அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் கேமரா எடுத்துட்டு போவீங்க பார்ட் 3ல. வீட்டில் நார்மலாக எப்படி இருப்பாங்க, லுங்கியோட இருப்பாங்க, அம்மானா நைட்டி போட்டு இருப்பாங்க. ஸோ எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ கோயில் திருவிழாவுக்கு போகிற மாதிரி, ஒரு கல்யாண ஃபங்க்ஷனுக்கு போகிற மாதிரி இருக்காங்க. எல்லாருமே அதுதான் கேட்குறாங்க. இப்போ நார்மலாக ஒரு வீட்டுக்குள்ளே போனோமா இப்படி தான் இருப்பாங்களா? நீங்கள் சொன்ன மாதிரி எப்போ பார்த்தாலும் லுங்கிலையும் எப்போ பார்த்தாலும் நைட்டிலையுமா இருப்பாங்க. இல்லை, நாங்கள் அந்த கேள்வி கேட்கலாம்ல, நீங்கள் அந்த கேள்வி கேட்கணும். இல்லை, இது என்னோட கேள்வி கிடையாது, எல்லா யூடியூபரோட கேள்வி இதுதான். யூடியூபருக்கு தான் நான் சொல்கிறேன், எப்போவுமே அவங்க நைட்டிலே தான் உட்காந்துருப்பாங்களா? இல்லை, நான் போடவே கட்ட மாட்டாங்களா? நாங்கள் போகிற நேரத்துக்கு ரெடியாக நீட்டாக இருக்கிறாங்க, அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும்? யூடியூபர் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேன். உண்மை தன்மை என்னன்னு தெரியாமையே பேசிகிட்டு இருக்கீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து ரிவ்யூ பண்ணுறீங்க, தப்பே கிடையாது. உண்மைத்தன்மை என்னன்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு பேசினா நல்லது. சரிங்களா? அதாவது என்னென்னா, அவங்க வந்து வெளியே போக ட்ரை பண்ணியிருக்கலாம், வெளியே எங்கேயாவது கோயிலுக்கோ ட்ரை பண்ணியிருக்கலாம். அப்போ வந்து தான் நாங்கள் உள்ளே என்ட்ரு ஆகிருக்கோம். சரிங்களா? மக்கள் உங்களை எப்படி பார்க்குறாங்க? கூப்பிட்டு கேட்குறாங்க. கேட்குற முதல் கேள்வி என்னென்னா, அந்த பொண்ணு என்னாச்சு?
ஓகே. பொண்ணு வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாங்களா, அதாவது ரூம் விட்டு வெளியே வந்துட்டாங்களா, எப்போ கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, நீங்கள் பண்ணிக்கிறீங்களா வேறு மணி பண்ணிக்கிறீங்களா, இதுதான் கொஷின். சரி. இப்போலாம் நான் வந்து ஹெல்மெட் போட்டு தான் வெளியே போகிறது. இதுக்கு நீங்கள் இதுக்கு பயந்துக்கிட்டே எல்லாத்திட்டையும் என்ன சொல்கிறீங்க? உங்கள்கிட்ட சொன்னதா சஸ்பென்ஸு. கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வீரமணி இல்லை அப்படின்னா நம்ம ஸ்ரீவசந்த் தான் மேரேஜ் பண்ணுவார். அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். பிரதர் நீங்கள் சொன்னீங்கன்னா மைக்ரேஷன் வீட்டுக்கு கூட போயிடுவேன். பட் இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்க மாட்டு விட்டு போயிடாதீங்க மக்கள்கிட்ட. இல்லை எனக்கு வேறு எய்ம் எவ்வளோ இருக்குது. இப்போ நான் உன்னை லவ் பண்ணுறேன்ல, நான் உன்னை ஏமாற்ற மாட்டேன், உன்னை நான் வச்சு காப்பாற்றுறேன். சரி. நான் வந்து நர்ஸாக நான் ஒர்க் பண்ணுறேன். சரி அப்படிங்கிறாங்க. சரி. நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? நான் எதுவுமே சொல்ல வரலையே, விட்ட வீட்டுக்கு போயிடுவேன். ஏதாவது சொன்னீங்களா நல்லா இருக்கும். ஏதாவது உங்கள் வாயிலேருந்து வருமோ அப்படின்னு வேறு எந்த கொஸ்டின் வேணால் கேளுங்க தயவு செஞ்சு. இந்த ஒரு கொஸ்டின் என்கிட்ட ஆன்சர் கிடையாது. இந்த ஒரு கொஸ்டின் ஆன்சர் கிடையாது. உண்மை தான். இந்த அளவுக்கு வந்து இந்த யூடியூப் சேனலில் பெரிய அளவு ரீச் ஆகும், இவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்து கிடைப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்களா? இல்லை இந்த அளவுக்கு நாங்கள் எதிர்பார்க்கவே கிடையாது. இது வந்து ஒரு அசுர வளர்ச்சி தான். எங்களுக்கு வந்து இவ்வளோ வரணும், சப்ஸ்கிரைபர் வரணும், வியூஸ் வரணும் நாங்கள் நினச்சதே கிடையாது. நீங்கள் லாஸ்ட் வீடியோ போடும்போதே 86,000 சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க. இதை பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 போடும்போது இப்போ 5 லட்சத்துக்கு மேலே வந்து சப்ஸ்கிரைபர் வந்து உள்ளே வந்துட்டாங்க. ஸோ அந்த அது எந்த மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க? அது மக்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? எப்போவுமே மக்களை சந்தோஷமாக வச்சுருக்கிறது மட்டும்தான் சார் எங்கள் நோக்கம். ஆனால் எங்களை கெடுக்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் தப்பாக பேசி என்னென்னமோ கிரியேட் பண்ணி சார் என்னமோ நினச்சிட்டு போகிறாங்க. தேவையில்ல. மக்கள் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்களா, எந்த காலத்துக்கு நாங்கள் வீடியோஸ் பண்ணிகிட்டே இருப்போம் சார். சரி ஓகே. உங்களுக்கு அதிகமாக சப்போர்ட் யார் உங்களுக்கு பின்னாடி? எனக்கு பின்னாடி சப்போர்ட் பார்த்தீங்கன்னா என்னோட தம்பி டைரக்டர் ரெயின்சன் ஓன் பிரதர் தான். இவருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. எங்கள் பேக்ரவுண்டில் ஆஃப் ஸ்க்ரீனில் இருந்து எங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுக்குறது எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும். வசந்த் ப்ரோ நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நிறையா யூடியூப் சேனலில் வந்து உங்களுடைய ப்ராங்க் வீடியோ எடுத்து போட்டு மானிட்டேஷன் வர அளவுக்கு எனேபிள் ஆகிற அளவுக்கு வந்து ரீச் பண்ணி அது மூலிமா டாலர் வர அளவுக்கு ஏம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆமாம் சார். என்ன நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்க? அதாவது இப்போ சிங்கிள் டீம் வச்சு பேசியே நிறைய பேர் வந்து கெயின் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக சம்பாரிச்சு தான் இருக்காங்க. எல்லா யூடியூப் சேனல்காரும் டைட்டிலாக வச்சே பேசுகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் அதை பற்றி தான் பேசுவாங்க. இன்றைக்கி என்ன நடக்க போகுது, நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிம்பாங்க. ஸோ அதை விட இப்போ வந்து பயங்கர ட்ரெண்டிங்கில் வந்து சிங்கிள் டீம் வச்சு தான் இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது. சார் ஒன்று சொல்லிக்கிறேன். அவங்க வந்து எங்களை தப்பாக பேசினாலும் சரி, நல்ல விதமாக பேசினாலும் சரி, அது மூலிமா அவங்க சம்பாதிக்கிற பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு அன்பு இல்லத்துக்கு உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க. நீங்கள் ஃபுல்லாக கூட செய்ய வேண்டாம். ஏதோ உங்களால் முடிஞ்சது ஒருவேளை சாப்பாடு கூட வாங்கி போடுங்க, தப்பே கிடையாது. எங்களை பற்றி நீங்கள் தப்பாக பேசினாலும் எனக்கு கவலையே கிடையாது. எங்களை பற்றி தப்பாக பேசினாலும் அந்த பணத்தில் நல்லது செய்யுங்க. அன்பு இல்லமோ ஏதோ ஒரு இல்லத்துக்கு கொண்டு போய் உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மனசு யாருக்குமே வராது. ஏன்னா இவர் ஒரு கஷ்டவாளியாக இருந்து தான் வந்திருக்காங்க 2 பேருமே. ஸோ அதனால் ஒரு நல்ல ஒரு தாட்டுக்காக சொல்லியிருக்காங்க. சார் எங்களுக்கு சப்போர்ட்டுன்னு யாருமே கிடையாது சார். உண்மையிலே பக்கத்தில் இருக்கிறவங்க கூட எங்களுக்கு வந்து எல்லாம் வந்து நீங்கள் ஓட்டு வீட்டில் இருக்கீங்கன்னு பக்கத்தில் நம்மளை கேவலமாக பேசுகிறது தான் ஆள் இருக்காங்களே கொஞ்சம். இங்கே வந்து யாரும் எங்களை நல்ல விதமாக பேச வேண்டாம். உண்மையிலே நேரில் வந்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். நேரில் வந்து பாருங்கள். எங்கள் வீடு மட்டும்தான் ஓட்டு வீடு. எங்களை சுற்றிக்கிற எல்லாருமே பில்டிங் தான். நீங்களும் சீக்கிரமாக ஒரு பல மாடிகள் நீங்கள் கட்டுவீங்க. ஏன்னா அதுக்குண்டான வளர்ச்சி வளர்ந்துட்டு தான் இருக்கீங்க. கூடிய விரைவில் நீங்கள் வருவீங்க. இல்லை சார், பல மாடிகளை கட்டி நாங்கள் இருக்கணும்ன்ட்டு எங்களுக்கு அவசியம் இல்லை. இல்லாதப்பட்டவங்க இருக்காங்கல்ல, இல்லாதப்பட்டவங்களும் அங்கே உட்கார வைக்கணும். அதான் எங்களோட ஆசை. டிடி மச்சி அப்படிங்கிற யூடியூப் சேனலில் இந்த லவ் ப்ரப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 பார்ட் 4 அது மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ ஃப்யூச்சரில் ஏதாவது படம் பண்ணுற மாதிரி ஐடியா இருக்கா? அது கண்டிப்பாக ஃப்யூச்சரில் படம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதுக்கு நம்ம ஸ்ரீவசந்த் வந்து ஹீரோவாக நடிப்பாரான்னு தெரில. கண்டிப்பாக சினிமாக்குள்ளே வருவார். கண்டிப்பாக வருவார். நான் என்னை ஹீரோன்னு சொல்லிக்கிட்டதில்ல சார். எனக்கு எந்த கேரக்டர் இருந்தாலும் சரி, மக்களை சிரிக்க வைக்கிறது எந்த கேரக்டர் இருந்தாலும் சரி, நான் நடிக்க தயார். ப்ரோ ரொம்ப தேங்க்ஸ். எங்களுக்காக இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி நாங்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் கரெக்டான விதத்தில் பதில் சொன்னதுக்கு. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுது உங்கள் வெங்கடேஷ். ஸ்ரீவசந்த். ட்ரெயின்சன். ஸோ எங்களோட ஸ்ரீ வேலன் டிவி சார்பாக உங்களுக்காக ஒரு சின்ன கிஃப்ட்டு.